ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்ட்ரன்ஸ் டேலையும் கூட நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி பலிபீடங்களை கட்ட போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் நன்றி பலிபீடத்தை நீங்கள் ஏசப்பாவை தொழுது கொள்ளுங்கள். நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பாவை தொழுது கொள்ள போகிறோம். ஏசப்பா நம்மளுடைய நன்றி பலிகளை சுகர்ந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ளுவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை இன்னைக்கு துதிக்கலாமா? ஏசப்பாவுக்கு நம்ம பலிபீடம் கட்டலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணுங்கள். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம்.
ஏசப்பாவுக்கு நம்ம இப்போ ஆராதனை செய்யலாமா? நம்மளுடைய ஏசப்பாவை நம்ம ஆராதனை செய்யலாமா? நம்முடைய ஏசப்பா மட்டும்தான் துதிக்கு பாத்திரர், அவங்க தான் கனத்துக்குரியவர். அப்படிப்பட்ட தேவனை நம்ம பயபக்தியோடு ஆராதனை செய்ய போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஏசப்பாவை ஆராதனை செய்கிறீங்களா? அவங்க மட்டும்தான் உன்னதர், அவங்க மட்டும்தான் பரிசுத்தர், அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அப்படிப்பட்ட ஏசப்பாவை நம்ம இன்னைக்கு தொழுது கொள்ள நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜீவனை தந்திருக்காங்க, நமக்கு சுகத்தை தந்திருக்காங்க. இந்த சில்ட்ரன்ஸ் டேயும் நம்ம ஒரு நோய் இல்லாமல் நம்மளை சுகமாக பாதுகாத்து வந்த ஏசப்பாக்கு நம்ம இப்போ நன்றி பலிபீடு செலுத்தலாமா? அவரை ஆராதிக்கலாமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி
பார்க்கும் பாத்திர நீங்கள் ஒருவர் தான் அப்பா. அப்பா, எங்களுடைய ஆராதனை நீங்கள் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொண்டு அன்புக்காமுக்கு நன்றி அப்பா. அப்பா, சிறு பிள்ளைங்களாக சேர்ந்து நாங்கள் செய்த இந்த ஆராதனையும் கத்தரிங்க அங்கீகரித்து கொண்டு அன்புக்கா உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா, நீங்கள் எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு அன்புக்கா கொடான கொடி நன்றி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காலமே தேவனை தேடி இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக சிறுவர் தின நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் தினம் இன்றைக்கு நவம்பர் 14 உங்களை காலை பொழுதிலே சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இனிய நாளாக, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த நாள் நன்மையின் நாளாக, இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். இந்த நாளிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக உங்களுடைய குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் குழந்தைகளை உயர்த்த போகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, காலமே தேவனை தேடி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். நன்மையினால் நிரப்பும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த நாள் நன்மையின் நாளாக, இந்த நாள் வெற்றியின் நாளாக இவர்களுக்கு மலரட்டும். இந்த நாளில் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நன்மையும் கிருபையும் மேன்மையும் உண்டாகட்டும் அப்பா. விசேஷமாக ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று சொன்ன உம்முடைய திவ்ய வார்த்தையின்படியே நீர் போதித்து நடத்தும் ஆண்டவரே. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் அப்பா, கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் குழந்தைகள் தினம். இந்த நாளில் நவம்பர் 14 உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். விசேஷமாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னென்னா, பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பிள்ளையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியலை. அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லி கொடுப்பான். வெகு காலமாக மனோவாவுக்கு குழந்தை இல்லை, ஆனால் தேவதூதன் தோன்றி உனக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தையை கொடுக்கிறேன்னு சொன்னான். ஸோ அப்போ மனோவா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நியாயாதிபதிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவரே, அந்த குழந்தையை எப்படி நடத்தணும், அந்த குழந்தையை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு தெரியல, என் பிள்ளைய எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, எனக்கு சொல்லித்தாங்க. ஒரு 2 நண்பர்கள், அந்த 2 நண்பர்களும் ஒரே நாளில் ஒரே தரமான ஒலிவ மர கன்றுகளை வாங்கி ஒரே ஒரு சின்ன போட்டி. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏன் ஒலிவ மரம் பெருசாக வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுக்குதா, எண்ணெய் கொடுக்குதா, இல்லைன்னா மரம் எண்ணெய் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போட்டி. 2 பேரும் ஒரே நாளில் அந்த கண்ணை நட்டு வைக்கிறாங்க. வருடங்கள் சென்றது. 2 பேரும் மறுபடியும் சந்திக்கிறாங்க. அப்போ கேட்டுக்கிட்டாங்க, உன்னுடைய ஒலிவ மரம் எப்படி இருக்குது, வந்து பார். பார்த்தா அந்த ஒலிவ மரம் பெரிய அளவில் பூத்து காய்ச்சி எண்ணெய் கொடுக்கல. இது இப்படி இருந்ததுக்கு காரணம் என்ன
அப்படி கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஒலிவு மரத்துக்கு இப்போ மழை தேவை. நான் மழை வேணும்னா மழை வரும், வெயில் வேணும்னா வெயில் வரும், குளிர் வேணும்னா குளிர் வரும், பனி வேணும்னா பனி வரும், காற்று அடிக்கும்னா காற்று அடிக்கும். நான் அப்படி பார்த்து பார்த்து ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கேன், ஆனால் பலன் கொடுக்கலையே. சரி, ஓமரம் எப்படி இருக்குது? பார்த்தா பூத்து குலுங்கி காய்ச்சி கனி கொடுத்து என்ன கொடுக்குது, எப்படி? அப்போ தான் அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த ஒலிவு மரத்தை வளர்க்குறதுக்கு எனக்கு தெரியாது, நீங்கள் வளர்த்து கொடுங்க. இந்த ஒலிவு மரத்துக்கு எப்பெல்லாம் என்னென்ன காலம் தேவைங்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் அதை பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. உங்கள் கையில் முற்றிலும் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவருடைய கரத்தில் முழுவதுமாக அந்த மனிதன் ஒலிவு மரக்கன்று ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. என்ன ஆச்சரியன்னா, ஆண்டோடைய பாதத்தில் முழுமையாக அர்ப்பணித்த அந்த ஒலிவு மரக்கன்று ஓங்கி வளர்ந்து காய்த்து கனி கொடுத்து என்ன கொடுத்துச்சு. இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. இந்த குழந்தைகள் தினம், இந்த நாளில் குழந்தைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நடத்துவா. எப்படி நடத்துவார்னா, சங்கீதம் 32:8, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி கரம் பிடித்து நடத்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தினமும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் 2 வசனம் சொல்லி ஜெபிக்கணும். என்ன வசனம்னா, ஏசாயா 54:13, ஆண்டவரே நீங்கள் பிள்ளையை போதித்து நடத்துங்க, பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கட்டும். இன்னொரு வசனம் சங்கீதம் 32:8, ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி கரம் பிடித்து நடத்துங்கப்பா அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் சொல்லட்டுமா, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிள்ளைகளா, ஆசீர்வாதமான பிள்ளைகளா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நடத்துவதை என்னால் பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியும். உங்கள் சொந்தம் பந்தம் எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் மேல் தான் கண்ணு. பிள்ளை எப்படி வளரப்போகுது, எப்படி படிக்க போகிறான், எப்படி படிக்க போகிறான், எப்படி நல்ல பெயர் இருக்குது, அதை தான் பார்க்க போகுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பார், ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுங்கள், நீங்கள் வளர்த்து கொடுங்க ஆண்டவரை. இயேசுவானவர் லூக்கா 2:52 ஞானத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அப்போது ஒரு பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஞானத்தில் வளரணும், சர்ற வளர்ச்சியில் வளரணும், தெய்வ கிருபையில் வளரணும், மனுஷ தயவில் வளரணும். அப்படி வளர்ந்தால் தான் உங்கள் பிள்ளைகள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்க போகிறோம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த போகிறோம். நிறைய பைபிளில் நிறைய சம்பவங்கள் சிறு பிள்ளைகளை வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சீரிய இராணுவத்தினுடைய படை தளபதி நாகமான், அவனுக்கு ஒரு குஷ்டரோகம். வெளியே யாருக்கும் தெரியாமல் அந்த குஷ்டரோகத்தை மறைத்து அவன் வாழ்ந்து வந்தான். ஆனால் அந்த சமாரிய ஒரு சின்ன பெண் அந்த சீரிய தேசத்தில் அடிமையாக இருந்தால், அவன் சொன்னான், சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுனா இந்த குஷ்டரோகம் சுகமாகும். அந்த குஷ்டரோகம் சுகமாக்குறதுக்கு காரணமாக இருந்தது யார்? அந்த சின்ன சமாரிய குழந்தாய். நாகமன்னுடைய குஷ்டரோகம் சுகமானது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி சிறு பிள்ளைகள் தான் மிக முக்கியம். உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கி கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, குழந்தைகள் தினம் இந்த நாளிலும் எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குழந்தைகளையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்கள் போதிங்க, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் தாங்குங்க. செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.